அதிரடியாக பதவிறக்கமாக சென்ற விமானம், அச்சத்தில் இலங்கை மக்கள். மத்திய கிழக்கு பதட்டம், தாக்கப்படுவார்களா இலங்கையர்கள்? ஈரானிய வெளிவிகார அமைச்சருடன் விஜித ஹெரத் அவசர தொலைபேசி உரையாடல். பதட்டத்தினால் மூடப்படும் வான்பரப்புகள், விமான சேவை தொடர்பில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் அதிரடி அறிவிப்பு. அர்ச்சுனாவுக்கு எதிரான மனு கையளிப்பு, இரணைமடு கமக்காரர் அமைப்புகளின் சம்மேளனம் அதிரடி. உயிர்த்தனாயுத தாக்குதல், 3வது சந்தேக நபராக பெயரிடப்பட்ட சுரேஷ் சலா சிக்கப்போகும் முக்கிய புள்ளிகள். வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் குறித்து ஸ்ரீதரன் எம்பி முன்வைத்துள்ள கோரிக்கை. அமெரிக்காவின் அச்சுறுத்தல்களுக்கு அரசாங்கம் பணியக்கூடாது, விமல் வீரவம்ச எச்சரிக்கை. மத்திய கிழக்கில் தொடர்ந்து போர் பதட்டம் ஏற்படுகின்ற நிலையில் அனைத்து விமான நிலையங்களும் இடைநிறுத்தப்பட்டுள்ளன. இதேவேளை ஈரானிய கப்பல் தாக்கப்பட்டு மூழ்கடிக்கப்பட்ட வேளை இலங்கை கடற்படையினால் காப்பாற்றப்பட்டார்கள். இதனால் இலங்கைக்கு ஆபத்து ஏற்படுமா என்று பலதரப்பட்ட கேள்விகள் சந்தேகத்துக்கு எழுந்திருக்கிறது. இந்நிலையில் நேற்றைய தினம் யாழில் சற்று பதிவான நிலையில் விமானம் ஒன்று சென்றுள்ள நிலையில் இது பொதுமக்களை பெரும் ஆச்சரியத்திலும் ஆழ்த்தியுள்ளது. இது நாட்டை தாக்குவதற்காக விமானம் அல்ல, சாதாரணமாக செயற்பட்ட விமானமாக என்ற கேள்வி பலரிடம் இருந்துள்ளது. மத்திய கிழக்கில் தீவிரமடைந்து வரும் போர் பதட்டம் குறித்து இலங்கை அரசாங்கம் தனது ஆழ்ந்த கவலையை வெளியிட்டுள்ளது. இலங்கை வெளிவிகார அமைச்சர் விஜித ஹெரத் மற்றும் ஈரானிய வெளிவிகார அமைச்சர் அப்பாஸ் அரக்சி ஆகியோருக்கு இடையில் இடம்பெற்ற தொலைபேசி உரையாடலின் போது இது குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது. மோதல்களை தவிர்த்து பிராந்தியத்தில் அமைதியை மீண்டும் நிலைநாட்ட ராஜதந்திர ரீதியான பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் இதன் போது வலியுறுத்தியுள்ளார். அரசு புலனாய்வு சேவையில் முன்னாள் பிரதானி ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலா உயிர்த்தனாயுத தாக்குதலில் 3வது சந்தேகமாக பெயரிடப்பட்டுள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அவரை 90 நாட்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்ய பாதுகாப்பு அமைச்சு அனுமதி வழங்கியுள்ளது. இத்தகைய பின்னணியிலேயே அவரை 3வது சந்தேகமாக பெயரிட்டுள்ளதாக கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தில் குற்றப்புலனாய்வு பிரிவு அறிவித்துள்ளது. கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் இரணைமடு கமக்காரர் அமைப்புகளின் சம்மேளனம் பற்றி நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்த கருத்தை உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து அதன் உண்மைத்தன்மையை வெளிப்படுத்த சந்தர்ப்பம் தருமாறு வலியுறுத்திய நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவின் சந்தேகத்தை தெளிவுபடுத்தி மாவட்ட அரசாங்க அதிபரிடம் இரணைமடு கமக்காரர் அமைப்புகளின் சம்மேளன பிரதிநிதிகள் மாவட்ட அரசாங்க அதிபரிடம் மனு ஒன்றை கையளித்துள்ளார்கள். கடந்த 25/2/2026 நடைபெற்ற மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா எமது சம்மேளனத்தின் மீது மிகவும் பாரதூரமான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். அன்றைய கூட்டத்துக்கு எம்மால் அழைக்கப்படாமல் நாம் அங்கு சமூகம் அளிக்கவில்லை. அச்சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நிலைச்சினரில் இல்லாத ஒரு விடயத்தை அதிகாரிகள் கையில் உடைய ஆவணங்கள் இல்லாத நிலையில் மிக மோசமான வார்த்தைகளால் எமது சம்மேளனம் விமர்சிக்கப்பட்டது என்பதையும் வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்வதோடு எமது பக்க நியாயங்களையும் உண்மைகளையும் தங்களின் மேலான கவனத்துக்கு தருகின்றோம். ஆராய்ந்து ஏற்ற ஆவண செய்வீர்கள் என நம்புகின்றோம். இதன்போது இரணைமடு குல கமக்காரர்கள் அமைப்புகளின் சம்மேளனம் பதவியேற்றதாக தெரிவித்துள்ளார். மேலும் மேற்படி அவரின் அனைத்து குற்றச்சாட்டுகளையும் முற்றாக நிராகரிப்பதுடன் அனைத்துக்கும் ஆவண ரீதியான சான்றுகளை சமர்ப்பித்து எமது தரப்பு உண்மையை உறுதிப்படுத்த தயாராக உள்ளோம். இதனால் நமக்கான வாய்ப்பை விரைந்து ஏற்படுத்தி தர வேண்டும். தலைவர் தங்களின் மேலான கவனத்துக்கு கோப்பாய் குழு, இலங்கை நாடாளுமன்றம், ஸ்ரீதரன், கஜேந்திரகுமார், பொன்னம்பலம், ராஜீவன், அர்ச்சுனா, அரசாங்க அதிபர் அவர்கள், மாவட்ட செயலகம் கிளிநொச்சி பிரதி ஆணையாளர் கமநல அபிவிருத்தி திணைக்களம் கிளிநொச்சி, பிரதி பணிப்பாளர் நீர்ப்பாசன திணைக்களம் கிளிநொச்சி, பிரதி மாகாண விவசாயிகள் பணிப்பாளர் விரிவாக்கம் கிளிநொச்சி, பணிப்பாளர் தேசிய கணக்காய்வாளர் திணைக்களம் மாவட்ட செயலகம் உட்பட்டவர்களுக்கு இந்த மனுவின் பிரதிகளும் கொடுக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் தொடரும் பதட்டங்களுக்கு மத்தியில் கொழும்பு துறைமுகத்துக்கு அருகில் கடற்படைப்பில் 2வது ஈரானிய கப்பல் நங்கூரமிடப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. IRIS புரேஷ் என்று அழைக்கப்படும் இந்த கப்பல் டேங்கர் 5 இராணுவ விநியோக கப்பலாக கருதப்படுகிறது. இந்த கப்பல் கொழும்பு துறைமுகத்திலிருந்து சுமார் 12 கடல் மைல் தொலைவில் கடலில் நங்கூரமிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. நேற்று முன்தினம் மூழ்கியதாக கூறப்படும் IRSI தேனா கப்பலுக்கு பொருட்களை வழங்குவதற்கான இந்த IRIS புரேஷ் கப்பல் வந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கப்பலில் கணிசமான எண்ணிக்கையிலான அதிகாரிகள் இருப்பதாகவும் தற்போது AIS தானியங்கி அடையாள அமைப்பு செயலிழந்து செயற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த கப்பல் இதற்கு முன்பு பலமுறை இலங்கைக்கு வருகை தந்ததுடன் மேலும் இந்த பயணம் எந்த முன் திட்டமிடலும் இல்லாமல் வந்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது.
மத்திய கிழக்கு நிலவும் சூழ்நிலை காரணமாக விமானங்கள் ரத்து செய்யப்பட்டால் சிரமத்துக்குள்ளான பயணிகளுக்கு உதவ மார்ச் 8 2026 அன்று கொழும்புக்கு லண்டனுக்கும் இடையே கூடுதல் விமானத்தை இயக்க ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் முடிவு செய்துள்ளது. அதன்படி ஜூஎல் 1205 என்ற எண்ணெய் கொண்ட கூடுதல் விமானம் மார்ச் 8 2026 ஞாயிற்றுக்கிழமை காலை 6:50 மணிக்கு கொழும்பிலிருந்து புறப்பட்டு அதே நாளில் பிற்பகல் 1:10 மணிக்கு லண்டனில் வந்தடையும். அதன் பின்னர் ஜூஎல் 1206 விமானம் அதே நாளில் பிற்பகல் 3:05 மணிக்கு லண்டனிலிருந்து புறப்பட்டு மறுநாள் காலை 6:55 மணிக்கு கொழும்பை வந்தடையும். மேலும் பாதிக்கப்பட்ட பயணிகளுக்கு உதவ தேர்ந்தெடுக்கப்பட்ட பாதைகளில் விமானங்கள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மேலதிக தகவல்களுக்கு 1979 அல்லது 0117771979 அல்லது 0744441979 என்ற எண்கள் மூலம் தொடர்பு கொள்ளவும். மேலும் தகவல்களுக்கு உங்கள் பயண முகவரை தொடர்பு கொள்ளலாம் அல்லது www.srilankan.com பார்வையிடலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் வான்பரப்பு மூடப்பட்டிருப்பதன் காரணமாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் தனது முக்கிய விமான சேவைகளை தற்காலிகமாக ரத்து செய்வதாக அறிவித்துள்ளது. அதன்படி 2026 மார்ச் 5 மற்றும் 6 இரு தினங்களிலும் கொழும்பிலிருந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்கு செல்லும் மற்றும் அங்கிருந்து கொழும்புக்கு வரும் 12 விமானங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக விமான நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. மத்திய கிழக்கின் துபாய், ரியாட், டோஹா, தம்மா மற்றும் குவைத் ஆகிய இடங்களுக்கு சேவைகள் இவ்வாறே ரத்து செய்யப்பட்டுள்ளன. வலிந்து காணாமலாக்கப்பட்ட குடும்பங்களுக்கான நீதியினை பெற்றுத்தருமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞான ஸ்ரீதரன் கோரிக்கை விடுவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் உரையாற்றும் போது அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த நாட்டிலே ஆயிரக்கணக்கான வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள் பல ஆண்டுகளாக தமது உறவுகள் வருவார்கள் என்ற நம்பிக்கையில் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றார்கள், காத்திருக்கின்றார்கள். காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு என்ன நடந்தது என்பதை இதுவரை எந்த நாடும் கூறவில்லை. போராட்டத்தை நடத்திய குடும்பங்களைச் சேர்ந்த அம்மாக்கள், அப்பாக்கள் 240 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் அதிகமானவர்கள் யுத்தத்திலேயே தமது கணவனை ஒப்படைத்த மனைவிமார்கள், தமது பிள்ளைகளை ஒப்படைத்த அம்மாக்கள் என்பதை இந்த வரலாறு இலங்கைக்கு சொல்கிறது. தமது குடும்ப உறுப்பினர்களை ஒப்படைத்த எங்கள் சகோதரருக்கான விடை என்ன? இதேவேளை செஞ்சோலையிலே பல பெண் குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள். அவர்களுக்கான நீதியும் இதுவரை கிடைக்கவில்லை. எனவே இந்த விடயங்கள் அக்கறை கொண்டு தமிழ் மக்களுக்கான நீதியினை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள பதட்டமான சூழ்நிலையில் பொதுமக்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் முன்வர வேண்டும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராயபக்ச கோரிக்கை விடுவித்துள்ளார். தமது உத்தியோகபூர்வ எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவொன்றிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் விடுவித்துள்ள பதிவில் மேலும் கூறப்பட்டுள்ளதாவது, அண்மைய நாட்களாக மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் கட்டடங்கள், வணிக வளாகங்கள் மற்றும் ஹோட்டல்களை குறிவைத்து நடத்தப்படும் ஏவுகணை தாக்குதல்களால் பொதுமக்களின் உயிரிழப்புகள் அதிகரித்து வருவது கவலை அளிக்கிறது. இத்தாக்குதலால் பொதுமக்கள் பெரும் அச்சத்தில் உறைந்துள்ளார்கள் என்பதுடன் பாதுகாப்பான இடங்களை தேடி அவர்கள் அலைய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். எந்த ஒரு இராணுவ நடவடிக்கையோ அல்லது போரிலோ பொதுமக்கள் ஒருபோதும் இலக்காக கூடாது என்பது எனது பலமான நம்பிக்கையாகும். போரினால் பாதிக்கப்பட்டுள்ள மத்திய கிழக்கு நாடுகள் உட்பட அனைத்து பகுதிகளிலும் பொதுமக்கள் பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு அனைத்து தரப்பிலும் நாம் வேண்டுகோள் விடுவிக்கின்றோம். ஆயிரக்கணக்கான இலங்கையர்கள் தற்போது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பணியாற்றி வருகின்றார்கள். அந்த வகையில் இலங்கையை பொறுத்தவரை மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமைதி என்பது மிக முக்கியமானதாகும். அங்குள்ள நமது நாட்டு பிரஜைகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது அவசியமானது என்றும் நாமல் ராயபக்ச பதிவொன்றில் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையின் கடற்பரப்பில் அருகில் நிலை கொண்டுள்ள ஈரானிய கடற்படை கப்பலை கொழும்பு துறைமுகத்துக்கு நுழைய அனுமதிக்கக்கூடாது என அமெரிக்க தூதரகம் அழுத்தம் கொடுத்து வருவதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். இந்த விவகாரத்தில் ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க அமெரிக்காவின் அழுத்தங்களுக்கு பணிபுரிகிறாரா என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். கப்பல் விவகாரத்தில் கொழும்பு துறைமுக அதிகாரிகளுக்கும் அரசாங்கத்துக்கும் அமெரிக்க தூதரக அதிகாரிகள் கடும் அழுத்தம் கொடுத்துள்ளதாக விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். குறித்த கப்பலை துறைமுகத்துக்குள் அனுமதித்தால் வான்வழி தாக்குதல் நடத்தப்படும் என அச்சுறுத்தல் விடுவிக்கப்பட்டதாக அவர் பகிரங்கமாக தெரிவித்துள்ளார். இந்தியாவில் நடைபெற்ற சர்வதேச இராணுவ கண்காட்சிக்கு சென்ற 3 ஈரானிய கப்பல்கள் ஒன்று தற்போது பாணந்துறை கடற்பரப்பு கப்பல் ஆழ்கடலில் நிலை கொண்டுள்ளது. இந்த கப்பல் நேற்று முன்தினம் தொடக்கம் கொழும்பு துறைமுகத்துக்குள் நுழைய அனுமதி கோரி வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த கப்பல் இராணுவ நடவடிக்கைகளுக்காக வரவில்லை எனவும் தொழில்நுட்ப திருத்தங்கள் அல்லது அத்தியாவசியமான தேவைகளுக்காகவே அனுமதி கோரப்பட்டிருந்ததாகவும் சுட்டிக்காட்டினார்.
இலங்கையின் அணிசேரா கொள்கையை ஜனாதிபதி உறுதிப்படுத்த வேண்டும் என வலியுறுத்திய விமல் வீரவன்ச வெளிநாட்டு அழுத்தங்களுக்கு அடிபணிக்காமல் ஜனாதிபதி செயற்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். ஈரானின் பிரதி வெளிவிவகார அமைச்சர் காசிம் கரிபாபதி அஜர்பைஜான் மீதான தாக்குதலை ஈரான் மேற்கொண்டதாக வெளியான தகவலை மறுத்துள்ளார். முன்னதாக ஈரானிய ட்ரோன்கள் 2 நக்சிவன் பிரதேசத்தை தாக்கியதாகவும் அதில் ஒரு விமான நிலையம் கட்டடம் அடங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் இஸ்லாமிய குடியரசு அஜர்பைஜான் குடியரசை குறிவைக்கவில்லை என்றும் ஈரானின் தன்சிம் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள கருத்துக்களில் கரிபாபதி கூறியுள்ளார். நாங்கள் எங்கள் அண்டை நாடுகளை குறிவைக்கவில்லை. ஈரானின் கொள்கைகள் அதன் எதிரிகளுக்கும் இராணுவ தளத்தை தாக்குவது மட்டுமே என்று அவர் கூறியுள்ளார். 2 நாடுகளில் பகிரப்பட்ட எல்லைக்கரையில் உள்ள அஜர்பைஜான் விமான நிலையத்தை ஈரானிய ட்ரோன்கள் தாக்கியுள்ளது. ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா இஸ்ரேல் போர் தொடங்கியதிலிருந்து கசகாஸில் உள்ள ஒரு மாநிலத்தை ஈரான் குறிவைப்பது இதுவே முதல் முறையாகும். ஈரான் எல்லையை ஒட்டியுள்ள அஜர்பைஜான் எக்ஸ்லோவ் நாச்சிஃபானில் உள்ள விமான நிலைய முன்னைய கட்டிடத்தை ட்ரோன் தாக்கியதாகவும் வளாகத்தின் ஒரு பகுதி சேதப்படுத்தப்பட்டதாகவும் தகவல்கள் கிடைத்துள்ளன. குறித்த தாக்குதலில் பொதுமக்கள் 2 காயமடைந்ததாகவும் அஜர்பைஜான் வெளியுறவு அமைச்சகம் அறிவித்துள்ளது. அருகிலுள்ள கிராமத்தில் உள்ள ஒரு பாடசாலை அருகே 2வது ட்ரோன் விழுந்தது என்றும் அஜர்பைஜான் வெளியுறவு அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. ஈரானிலிருந்து ஏவப்படும் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் அஜர்பைஜான் விமான நிலையத்துக்கு அருகில் விழுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பில் சற்று முன்னர் வெளியான சர்வதேச அறிக்கைகளின்படி இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கு பிராந்தியத்திலும் தற்போதைய பாதுகாப்பு சூழலை கருத்தில் கொண்டு கட்டாரில் வசிக்கும் அனைத்து இலங்கை பிரஜைகளையும் தங்களை பற்றிய விவரங்களை உடனடியாக தூதரகத்தில் பதிவு செய்யுமாறு கட்டாரில் உள்ள இலங்கை தூதரகம் அவசரமாக கோரிக்கை விடுவித்துள்ளது. கட்டார் உள்ள இலங்கை தூதரகம் விடுவித்துள்ள விசேட அறிவிப்பில் இதற்காக வழங்கப்பட்டுள்ள கூகுள் படிவத்தை பூர்த்தி செய்வதன் மூலம் இலங்கையர்கள் தங்கள் பதிவு செய்து கொள்ள முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிராந்தியத்தில் ஏதேனும் அசாதாரண சூழல் ஏற்படும் பட்சத்தில் இலங்கையுடன் விரிவான தொடர்புகளை பேணுவதற்கு இத்தரவுகள் உதவும் எனவும் அவசர வெளியேற்றம் மற்றும் பாதுகாப்பு திட்டங்களை முன்னெடுக்கும் போது தூதரகத்தின் ஒருங்கிணைப்பு பணிகளை இது இலகுப்படுத்தும் எனவும் கட்டாரில் உள்ள இலங்கை தூதரகம் தெரிவித்துள்ளது. இலங்கையர்களின் பாதுகாப்பு மற்றும் நலன் சார்ந்த விடயங்களை உறுதிப்படுத்த இவ்வாறான தரவு சேகரிப்பு மிக அவசியம் எனவும் தூதரகம் சுட்டிக்காட்டியுள்ளது. மத்திய கிழக்கில் ஈரான் இஸ்ரேல் பதட்டம் மற்றும் கடல்சார் அனர்த்தங்கள் அதிகரித்து வரும் நிலையில் வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தொழிலாளர்கள் மற்றும் குடியிருப்பாளர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த இலங்கை அரசு எடுத்துள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. எனவே கட்டாரில் தங்கியுள்ள இலங்கையர்கள் தாமதமின்றி இந்த பதிவுகளை மேற்கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்க. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ்டிவி.com எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.